வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் 7 எம்பிக்களுடன் சுமந்திரன் முக்கிய சந்திப்பு. ஸ்ரீநேசனுடன் கருத்து மோதல். சாணக்கியனுக்கு கிடைத்த புதிய பதவி. யாழில் வெடிகொளுத்தி கொண்டாடும் சுமந்திரன் அணி. சுமந்திரனின் வலை பறிக்கப்பட்ட பதவி. மௌனம் காக்கும் ஸ்ரீதரன். அம்பலமாகும் உண்மை. அமைச்சின் வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட அர்ச்சுனா. 1000 ரூபாயால் தீர்ந்த முருகல். எதிரணிகளின் ஆட்சி கனவு நனவாகாது. நாமல் ரணில் சஜித் தரப்புகளை எள்ளி நகையாடும் NBP அரசு. ஏமாற்று அரசியலுக்கு இனிமேல் இடமில்லை. அனுர அரசை சாடும் சஜித் அணி. நாமலின் இனவாதம் இனியும் எடுபடாது. மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு அருகதையில்லை என்று லக்மாலி விளாசல். தமிழருக்கு தீர்வு கிடைக்க பிரிட்டன் உதவிட வேண்டும். பிரிட்டன் தூதுவரிடம் மனோ கணேசன் கோரிக்கை. டிட்வா பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்க அவசரகால சட்டம் அவசியமில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP தெரிவிப்பு. கடந்த அரசுகளை விடவும் இந்தியாவை தீவிரமாக காதலிக்கும் அனுர அரசாங்கம். சாமர சம்பத் MP தெரிவிப்பு. இராணுவத்தின் கௌரவத்தை பாதுகாக்கவே நாங்கள் அரசியலில் முன்னிலையானோம். பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவிப்பு. மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறையில் நடவடிக்கை. அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு. கர்சன நாணயக்காரவின் மனசாட்சிக்கு அரசாங்கம் செய்வது தவறு என்று தெரியும். ராசாணக்கியன் தெரிவிப்பு. சுற்றுலா அபிவிருத்தி மூலோபாய திட்டம் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கையளிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஆட்சிப்பீடம் ஏறுவோம் என்று எதிரணிகள் கனவு காணக்கூடாது என்று ஆளுந்தரப்பு தெரிவித்துள்ளது. சஜித் அணிக்கோ அல்லது ரணில் அணிக்கோ அல்லது ராஜபக்ச அணிக்கோ ஆட்சியமைக்கும் கனவு இருந்தால் இப்போது அந்த கனவை கலைத்துவிட வேண்டும் என்றும் ஆளுந்தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது: ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மென்மேலும் வலுப்பெற்று வருகின்றது. இந்த ஆட்சியை எந்த தரப்பாலும் அசைக்க முடியாது. பல தசாப்தங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி தொடர நாட்டு மக்கள் அடித்தளம் வைத்துள்ளனர். ராஜபக்சக்களின் குழந்தை நாமல் ராஜபக்ச இனவாதத்தை கக்கி எம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சிறுபிள்ளைத்தனம் கொண்டவர் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்தமையை மறக்கக்கூடாது. சஜித் பிரேமதாச கடந்த 2 தடவைகள் ஜனாதிபதியாக வர முயன்றார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. திருடர்களை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்கவும் குறுக்கு வழியில் மீண்டும் ஜனாதிபதியாக வரலாம் என்று கனவு காண்கின்றார். அந்த கனவு இனி நனவாகாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொய் வாக்குறுதிகளை வழங்கி நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று அனுர அரசு இனிமேலும் எண்ணக்கூடாது என்று ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக எச்சரித்துள்ளது. மக்கள் இன்று அரசின் உண்மை முகத்தை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் ஏமாற்று அரசியலுக்கு இனி இடமில்லை என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை என்றும் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல், பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளுக்கு இந்த அரசை முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்கள் மக்களின் தீர்ப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான சந்தர்ப்பமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த தேர்தல்களில் மக்கள் இந்த அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார். ஆளுங்கட்சி MP லக்மாலி கேமச்சந்திரா நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மீது கடும் விமர்சன கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசும்போது லக்மாலி MP மேலும் கூறியதாவது: நாமல் ராஜபக்ச இனத்திற்காகவும் மதத்துக்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என தன்னை சித்தரிக்க முயல்கின்றார். ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் என்று வீரவசனம் பேசி அழைக்கின்றார். மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கின்றது என்றார். அவர் மேலும் கூறியதாவது: சிங்களவரும் பௌத்தரும் நேர்மையான மக்கள்.
ஆனால் சிங்களவரும் பௌத்தரும் என தன்னை சித்தரிக்கும் சில அரசியல்வாதிகள் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இனவாதத்துக்கு இனி இடமில்லை. நாமலின் இனவாத அரசியல் இனியும் எடுபடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி பங்காளிகள் ஆகிய அணிகளுக்கு பிரித்தானிய தலைமை பாத்திரம் வகித்து தமிழ் மக்களின் நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற உதவிட வேண்டும். இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் அன்ட்ரூ பெட்ரிக்குடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் மனோ கணேசன் எம்பி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: குறிப்பாக இன்றைய அரசு முன்னெடுக்கும் 50 லட்சம் ரூபாய் நித்வா மீள்கட்டுமான வீடமைப்பு மற்றும் காணி வழங்கலாகிய அரச நிவாரண திட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார்கள். ஏனைய மக்களுக்கு வழங்கப்படும் நித்வா வீடமைப்பு நிவாரணங்கள் நமது மக்களுக்கு இல்லை. நாம் என்ன இந்திய பிரஜைகளா? இது 2ஆம் தர இலங்கை குடியுரிமை இல்லையா? இது தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட அபாதைட் என்ற இன ஒதுக்கலாகும் என்பதை பொறுப்புடன் கூறி வைக்க விரும்புகின்றேன். மேலும் இன்று மலைநாட்டில் காணி உரிமையை மறுத்து தொடர்மாடி கட்ட இந்த அரசு ரகசிய திட்டம் தீட்டுகின்றது. காணி உரிமை மறுக்கப்படும் எந்த ஓர் அரச திட்டத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இவற்றுக்கு எதிராக நாம் மக்களை அணிதிரட்டி போராடுவோம். ஆகவே மலையக தமிழருக்கு நியாயம் பெற்று தருவதில், அவர்களின் குடியுரிமை முழு குடியுரிமையாக வழங்கப்படுவதில் சர்வதேச சமூகம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி பங்காளிகள் ஆகிய அணிகளுக்கு பிரித்தானியா தலைமை பாத்திரம் வகிக்க வேண்டுமென நான் கோருகின்றேன். ஜனாதிபதி அடிக்கடி வடக்குக்கு போய் வருகின்றார். அங்கே பொங்கல் கொண்டாடுகின்றார். இளைஞர்களுடன் செல்வி எடுக்கின்றார். காலையில் நடைபயிற்சி செய்கின்றார். மக்களுடன் உரையாடுகின்றார். ஆனால் அங்கேதான் செய்து தருவதாக வாக்களித்த அனைத்தையும் கால வரையறையின்றி அவர் ஒத்திவைத்து விட்டார். உறுதியளித்த மாகாண சபை தேர்தல் இல்லை. மாகாண சபை நிர்வாகம் ஆளுநர்கள் மூலம் நடத்தப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள். இன்று நீக்கமில்லையாம். இன்னொரு புதிய சட்டம் கொண்டு வர முயல்கின்றார்கள். காணி விடுவிப்பு நின்று போய்விட்டது. அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றார்கள். இன்று எஞ்சியுள்ள 12 நீண்டகால அரசியல் கைதிகளை விடுவிக்க மறுக்கின்றார்கள். புதிய அரசமைப்பு பேச்சுக்களை இதோ அதோ ஆரம்பிப்போம் என்றார்கள். அனைத்தும் அலங்கார வார்த்தைகளுடன் தொங்கி நிற்கின்றன. ஆகவே சர்வதேச சமூகம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி பங்காளிகள் ஆகிய அணிகளுக்கு பிரித்தானியா தலைமை பாத்திரம் வகித்து தமிழ் மக்களின் நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற உதவிட வேண்டும் என நான் கோருகின்றேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இராணுவத்தினரின் கௌரவம் பற்றி பேசும் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் சகோதரர் எவ்வித தகுதியும் இல்லாமல் கடற்படைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டார். அவரது தந்தையின் ஆட்சியில் இராணுவத்தினர் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை முழு நாடும் நன்கு அறியும். இராணுவத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் அரசியலில் முன்னிலையானோம். இவ்வாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், டெத்வா புயல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீட்டெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் அவசரகால சட்டம் ஜனாதிபதியினால் அமல்படுத்தப்பட்டு செல்லுபடி காலம் 2வது முறையாகவும் நீடிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுப்பதற்காக பிரதமர் தலைமையில் 25 பேரை உள்ளடக்கிய வகையில் செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டு 8 உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நெருக்கடியான நிலையில் பாதிக்கப்பட்ட போது 32 நாடுகள் இலங்கைக்கு பல்வேறு முறைகளில் ஒத்துழைப்பு வழங்கின. அனர்த்த நிலைமையின் போது அரசு அதிகாரிகள், முப்படையினர் மற்றும் போலீசார் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள். இன்றும் அவ்வாறே செயற்படுகின்றார்கள். முப்படையினரின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த நெருக்கடியில் இருந்து ஒருபோதும் மீள முடியாது. சுதந்திர தினத்தன்று இராணுவத்தினர் கௌரவிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களது ஆட்சியில் இராணுவத்தினர் எவ்வாறு மதிக்கப்பட்டார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். இளவரசர்கள் ரேஸ் ஓடுவதற்கும் மண் நிரப்புவதற்காகவே கடந்த காலங்களில் இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டார்கள். இராணுவத்தினரின் கௌரவம் பற்றி பேசும் உறுப்பினரின் சகோதரர் எவ்வித தகுதியும் இல்லாமல் கடற்படைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டார். அவரது தந்தையின் ஆட்சியில் இராணுவத்தினர் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை முழு நாடு நன்கு அறியும். இராணுவத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் அரசியலில் முன்னிலையானோம். இராணுவத்தினரோ அல்லது போலீசாரோ தற்போது அரசியலுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கங்களை காட்டிலும் இந்தியாவை தீவிரமாக காதலிக்கும் அரசாங்கமாக அனுரகுமார் அரசாங்கமே உள்ளது. இந்தியாவின் விருப்பு வெறுப்புக்கு அமையவே அரசாங்கம் செயற்படுகிறது. இவர்களுக்கு வெட்கவில்லையா?
இவ்வாறு புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சாமரசம்பத் மேலும் உரையாற்றுகையில், இந்தியாவுக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு மாதத்தை அனுஷ்டித்தவர்களுக்கு இன்று இந்தியா இல்லாமல் எதுவுமே இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டை ஆட்சி செய்த JR ஜெயவர்தன, பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த கோட்டா, மைத்திரி, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை விட அனுரகுமார அரசாங்கமே இந்தியாவை தற்போது தீவிரமாக காதலிக்கின்றது. JVPயின் செயலாளர் ரெல்வின் சில்வா தற்போது இந்தியாவில் குதூகலம் அனுபவிக்கின்றார். ஜனாதிபதியும் இந்தியா செல்ல உள்ளார். இன்று இவர்களுக்கு எல்லாமே இந்தியாதான். உங்களுக்கு வெட்கமில்லையா? உங்களால் கொல்லப்பட்டவர்கள், உங்களுக்காக உயிரை கொடுத்தவர்கள் உங்களின் இந்திய லவ்வை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இவ்வாறு வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது இலங்கையின் இராணுவ பிரதானிகள் உள்ளிட்ட 4 பிரித்தானியா விதித்துள்ள தடை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மார்ச் 2025 ஐக்கிய ராச்சியத்தின் தீர்மானம் வெளியிட்ட போது அமைச்சரவை அதில் மிகுந்த கவனம் செலுத்தியது. மேலும் இது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடும் வெளிப்படுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் சார்பாக ஐக்கிய ராச்சியத்தின் இத்தகைய தீர்மானங்கள் நமது நாட்டில் மேற்கொள்ளப்படும் நல்லிணக்க திட்டங்களை பாதிக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். கூடுதலாக கடந்த காலங்களில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க அடிப்படையிலான திட்டங்களை நமது அரசாங்கம் செயல்படுத்தி வருகின்றது. இதற்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் இராணுவ அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் மீதும் தடைகளை விதித்துள்ளன. அந்த வகையில் ஐக்கிய ராச்சியத்தின் இத்தகைய நடவடிக்கை புதிதல்ல. இருப்பினும் இவ்வாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தடைகள் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு முரணானவை. இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது. அதன்படி அரசாங்கம் அதை நிராகரித்தாலும் எங்களுக்கு தெளிவான சர்வதேச கொள்கைகளின் அடிப்படையில் சர்வதேச சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுவோம். காலனித்துவ காலத்தில் இடம்பெற்ற சொத்து சேதங்கள், திருட்டுகள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு இலங்கை இங்கிலாந்திடம் இழப்பீடு கேட்க திட்டமிட்டுள்ளது. 2005 அப்போதைய அரசாங்கத்தின் கலாசார அமைச்சராக பதவி வகித்த போது சொத்து சேதங்கள், திருட்டுக்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கவும், காலனித்துவ காலத்தில் போர்த்துகீசர்களால் எடுத்து செல்லப்பட்ட இலங்கையின் மதிப்புமிக்க சொத்துக்களை திருப்பித் தரவும் பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரியிருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் செய்வது தவறு என்று நீதித்துறையில் பல வருடகால அனுபவமுடைய அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் மனசாட்சிக்கு தெரியும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் எனவும், புதிதாக முன்மொழியப்பட்டிருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவை வாபஸ் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இணைந்து நாடளாவிய ரீதியில் பல்வேறு கலந்துரையாடல்கள், விழிப்புணர்வூட்டல்கள், கூட்டங்கள், எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளின் ஓர் அங்கமாக சில சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து கொழும்பில் உள்ள நீதி அமைச்சுக்கு முன்பாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடர் கவன ஈர்ப்பு போராட்ட பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்திருந்தன. அது தொடர்பான போராட்ட நீர்கொழும்பு பிரஜைகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை நீதி அமைச்சுக்கு முன்பாக நடைபெற்றிருந்தது. இந்த போராட்டத்தில் பல்வேறு சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ராசானக்கியன், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்த அதேவேளை மறுபுறம் நீதி அமைச்சின் முன்றலில் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோர், பயங்கரவாத தடைச்சட்டம் நமக்கு வேண்டாம், பயங்கரவாத தடைச்சட்டங்கள் அரசை பாதுகாக்கின்றனவே தவிர மக்களை பாதுகாக்கவில்லை, பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவை வாபஸ் பெறு, பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரவின் ஊடாக பொதுமக்களின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, மக்களின் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் முடக்குவதற்கு பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை கொண்டு வர வேண்டாம் எனும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி இருந்ததுடன் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பிரயோகித்து நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்களை பிரதிபலிக்கும் வகையிலான கோஷங்களையும் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்து தெரிவிக்கையில், பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமானதாகும்.
2023ஆம் ஆண்டளவில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முற்பட்ட வேளையில் அதற்கு எதிராகவும் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குமாறு வலியுறுத்தியும் நாம் நாடளாவிய ரீதியில் பாரிய கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அவ்வேளையில் கொழும்பில் நடாத்திய போராட்டத்துக்கு வசந்த சமரசிங்க வருகை தந்து கையெழுத்திட்டார். களத்துறையில் நனைந்த ஜேதிச கையெழுத்திட்டார். கேகாலையில் தம்மிக்கப்பட்ட பெண்டி கையெழுத்திட்டார். அவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதற்கு ஆதரவாக கையெழுத்திட்ட நபர்கள் அங்கம் வகிக்கும் தற்போதைய அமைச்சரவையின் ஊடாக அதனை விட மிக மோசமான புதியதொரு சட்ட வரைவு கொண்டுவரப்படுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாகும். இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்குள் அமைச்சர் கர்சன நாணயக்கார எதனையும் செய்ய முடியாத கையாலாகாத நிலையிலேயே இருக்கின்றார். பிரதமர் கரணி அமரசூரியவும் அவ்வாறானதொரு நிலையிலேயே இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் செய்வது தவறு என்று அமைச்சர் கர்சன நாணயக்காரவின் மனசாட்சிக்கு தெரியும். பல வருட கால நீதித்துறையில் அனுபவம் வாய்ந்த அவருக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் ஆலோசனைகளை பெறும் காலப்பகுதி எதிர்வரும் 28ஆம் தேதி நிறைவடைந்தாலும் இந்த சட்டவரவை வாபஸ் பெற்று பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்கும் வரை நாம் இந்த போராட்டங்களை நிறுத்தக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட 2026 தொடக்கம் 2030 வடக்கு சுற்றுலா அபிவிருத்தி மூலோபாய திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது திட்ட அறிக்கை ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டதோடு அந்த திட்டம் தொடர்பான விரிவான முன்னெடுக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் வவுனியா பல்கலைக்கழக வியாபார கற்கைகள் பீடத்திடம் இந்த திட்டத்தை தயாரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய பீடாதிபதி பேராசிரியர் வையண்ணா நந்தகோபன் தலைமையிலான விசேட நிபுணர் குழுவினரால் இந்த தந்திரோபாய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் நடத்தப்பட்ட விரிவான ஆய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்களின் அடிப்படையில் மொத்தம் 431 சுற்றுலா மையங்கள் இந்த திட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டம் 5 வலயங்களாக பிரிக்கப்பட்டு 200 மையங்கள், முல்லைத்தீவு மாவட்டம் 77 மையங்கள், கிளிநொச்சி மாவட்டம் 56 மையங்கள், வவுனியா மாவட்டம் 49 மையங்கள், மன்னார் மாவட்டம் 49 மையங்கள், இவற்றில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னுரிமை அடிப்படையில் தலா 10 சுற்றுலா மையங்களும், மாகாண மட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தலா 2 சுற்றுலா மையங்களுமாக மொத்தம் 10 மையங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சுற்றுலா மையமும் தெரிவு செய்யப்பட்டதற்கான காரணம் அங்குள்ள சுற்றுலா வாய்ப்புகள், அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு வசதிகள், வடக்கின் சுற்றுலாவில் உள்ள பலம் மற்றும் பலவீனங்களை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் என அனைத்து தரவுகளும் இந்த மூலோபாய திட்ட நூலில் விரிவாக உள்ளடக்கப்பட்டுள்ளன. திட்ட அறிக்கையை பெற்றுக்கொண்டு கருத்து தெரிவித்த ஆளுநர் இந்த சிறந்த திட்டத்தை வெறும் ஆவணமாக மட்டும் வைத்திருக்காது, இதனை செயற்படுத்துவதற்கான நடைமுறை சாத்தியமான பொறிமுறையை உடனடியாக உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சுற்றுலா மையத்தையும் சுற்றுலா பணியக அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் கலந்துரையாடி அபிவிருத்தி பணிகளை விரைவாக ஆரம்பிக்குமாறும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழரசுக் கட்சியின் 7 எம்பிக்களுடன் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் 8 எம்பிக்களில் ஸ்ரீதரனை தவிர மற்ற 7 பேரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசுக் கட்சியின் 7 எம்பிக்களுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் செயலாளர் என்ற முறையில் S. குகதாசன் இந்த கூட்டத்துக்கு ஒழுங்கு செய்திருந்தார். நாடாளுமன்ற குழு இதற்கு முன்னர் இதேபோன்று தமது குழுவின் சக உறுப்பினரான ஸ்ரீதரனுடன் இத்தகைய சந்திப்பு ஒன்றை சில தினங்களுக்கு முன்னர் நடத்தியிருந்தார் என கூறப்படுகின்றது. அந்த சந்திப்பில் சாணக்கியன் MP கலந்து கொள்ளவில்லை. அடுத்த கட்ட கூட்டமே நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கிறது. கட்சிக்குள் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக கட்சியின் வழக்கு சிக்கல்கள், அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனின் செயற்பாடு, ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு அரசியல் குழு எடுத்த தீர்மானம் ஆகியவை பற்றியெல்லாம் இந்த சந்திப்பில் விழா வாரியாக பேசப்பட்டதாக அறிய வந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேற்படி விடயங்களில் இடம்பெற்ற முழு சம்பவங்களையும் சுமந்திரன் விளங்கப்படுத்தினார் என தெரிய வந்தது. இந்த சந்திப்பின் போது இடையிடையே ஸ்ரீ நேசனுடன் சுமந்திரன் முரண்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கட்சியின் நிலைமை என்ன, ஸ்ரீதரன் ஆற்றிய செயற்பாடு யாது என்பவை பற்றி மிக தெளிவாக சுமந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் என கூட்டத்தில் பங்கு பெற்றிய MP ஒருவர் தெரிவித்தார் என்று தமிழ் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
இதற்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நெல்லியடி பகுதியில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சுமந்திரன் அணி இனிப்பு வழங்கியும் வெடிகொளுத்தியும் கொண்டாடியுள்ளது. குறித்த அணி இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பயணிகள் வியாபாரிகளுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கி கொண்டாடியுள்ளனர். இதன்போது சாணக்கியனின் அரசியல் செயற்பாடுகள் மற்றும் தலைமை குணங்களை பாராட்டும் வகையிலான கருத்துக்கள் இளைஞர்களால் வெளியிடப்பட்டன. இதேவேளை அரசமைப்பு பேரவையில் இராணுவ அதிகாரி ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஸ்ரீதரன் எம்பி ஆதரவளித்தார் என்று கூறப்படும் விவகாரம் சர்ச்சையானது. இதையடுத்து அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை நீக்கும் முடிவு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானமாக எடுக்கப்படவில்லை என்று அந்த கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அரசமைப்பு பேரவையில் இராணுவ அதிகாரி ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஸ்ரீதரன் எம்பி ஆதரவளித்தார் என்று கூறப்படும் விவகாரம் சர்ச்சையானது. இதனையடுத்து அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை. இந்த நிலையில் ஸ்ரீதரன் பதவி விலகாதபடின் அவர் விலகும் வரை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து அவரை கட்சி நீக்கும் என்று அரசியல் குழு முடிவு எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே அரசியல் குழு அவ்வாறான தீர்மானத்தை எடுக்கவில்லை. இதனை நான் மக்களுக்கு கூறுகின்றேன் என்று ஸ்ரீநேசன் எம்பி தெரிவித்துள்ளார். இதே நேரம் அண்மையில் களவாஞ்சிக்குடியில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் கருத்து வெளியிட்ட போதே நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் எம்பியை நீக்கும் முடிவு அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இல்ல வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. நாரகன்பேட்டையில் அமைந்துள்ள குறித்த வளாகத்தில் கடந்த 2/2026 அன்று அர்ச்சுனா எம்பி அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியுடன் கத்தி கூச்சலிட்டு அச்சுறுத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் வாகனத்தில் வந்த எம்பி வளாகத்துக்கு நுழைய முயன்றுள்ளார். ஆனால் வாகன நிறுத்துமிடத்தில் வாகனம் நிறுத்துவதற்கான இடம் இருக்கவில்லை. ஆதலால் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டடத்தின் அருகே இறங்கி வாகனத்தை வெளியே அனுப்புமாறு அறிவுறுத்தியுள்ளார். வாகனத்தில் இருந்தவர் எம்பி என்று அடையாளம் காணாததால் பாதுகாப்பு அதிகாரி அவ்வாறு தெரிவித்துள்ளார். அதனால் கோபமடைந்த அர்ச்சுனா எம்பியும் அவருடன் இருந்த பெண்ணும் அதிகாரியை கத்தி கூச்சலிட்டு மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகனத்தில் இருந்து இறங்கிய அர்ச்சுனா பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எந்த இடத்திற்கும் போக தனக்கு உரிமை உண்டு என்று கூறி அந்த அதிகாரியின் கையடக்க தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்கியுள்ளார். மற்ற அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார். பின்னர் அவர் மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு கட்டிடத்தின் 18வது மாடிக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இருப்பினும் தனது தேவையை நிறைவேற்றி திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தனது தவறை ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் சேதமடைந்த கையடக்க தொலைபேசியை சரி செய்ய 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு வெளியேறியுள்ளார். பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்க அவசரகால சட்டம் அவசியமில்லை. ஆனால் இப்போது டிட்வா காரணமாகவே அவசரகால சட்டம் தேவைப்படுகின்றது என்று கூறி எங்களை ஏமாற்ற முடியாது. இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் அமல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அவசரகால சட்டம் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தை நாங்கள் எதிர்ப்பதுடன் இது தொடர்பில் வாக்கெடுப்பை கோருவோம். இதன்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிப்போம். நாங்கள் இதனை ஏன் எதிர்க்க வேண்டும் என்பதற்கு தமிழர்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் புதிதாக பதிவு செய்ய தேவைப்படாது. இப்போது கூட தையிட்டியில் நாங்கள் போராடும் போது போலீசார் வளமை போன்ற நடவடிக்கை எடுக்கின்றார்கள். அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தியுள்ள காலத்தில் இதனை காட்டி நடவடிக்கை எடுக்கின்றனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை கொடூரமான சட்டம் இதனை நீக்கப் போகின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்போது கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வடக்கு மற்றும் கிழக்கில் அரசியல் ரீதியில் அரசாங்கத்தை எதிர்க்கும் போது இதனை பயன்படுத்துகின்றனர். இதனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். டிட்வா புயல் சேதங்கள் தொடர்பான திட்டங்கள் சீர்குலைக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் இதற்கு முன்னரும் இதுபோன்ற அனர்த்தங்கள் நடந்துள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கும் பாதிக்கப்பட்டுள்ளன.
பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. இதற்கு அவசரகால சட்டம் அவசியமில்லை. ஆனால் இப்போது டித்வா காரணமாகவே அவசரகால சட்டம் தேவைப்படுகின்றது என்று கூறி எங்களை பேக்காட்ட முடியாது. நிச்சயமாக அரசியல் செயற்பாடுகளுக்கு மக்களிடையே வளரும் எதிர்ப்பை மறுப்பதற்கும் அதனை அடக்குவதற்கும் உங்களுக்கு தேவைப்படும் அதிகாரமாகவே பார்க்கப்படுகின்றது. இந்திய மீனவர்களின் ரோலர் படகுகள் எமது மீனவர்களின் சொத்துக்களை அளிப்பது தொடர்பில் ஒவ்வொரு மாதமும் கூறியுள்ளனர். அடிக்கடி இந்த நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரையில் இந்த அரசாங்கம் எவ்விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2025ஆம் ஆண்டில் 15 ரோலர்களும் இந்த வருடத்தில் 6 ரோலர்களை மட்டுமே பிடித்துள்ளீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான படகுகள் வந்து எமது மீனவர்களின் சொத்துக்களை அளிக்கின்றன. கடந்த கால ஆட்சியாளர்களும் இவ்வாறே செயற்பட்டனர். 2013ஆம் ஆண்டிலிருந்து 500 இந்திய ரோலர் படகுகள் பிடிக்கப்பட்டுள்ளதுடன் 319 படகுகள் எவ்வித நிபந்தனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. 30 வழக்குகள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2871 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2779 பேர் எவ்வித நடவடிக்கையுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளனர். இப்படி ஒரு நிலைமை இருக்கையில் அரசாங்கமுமே இப்படி நடந்து கொள்கின்றது. ராஜதந்திரம் இந்தியாவை பகைக்கக்கூடாது என்று கூறுகின்றீர்கள். இதுபோன்று தெற்கில் நடந்தால் பார்த்து கொண்டிருப்பீர்களா? வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையாக தமிழர்கள் இருப்பதாலேயே இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள். படகுகளை பிடிக்க முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டகீடுகளை வழங்க முடியாதா? இதேவேளை திருகோணமலையில் கடந்த 1ஆம் தேதி கோகர்ண ரஜமகா விகாரையின் காலமான விகாராதிபதியின் உடல் கேசார் விளையாட்டு மைதானத்தில் எரிக்கப்பட்டது. அந்த மைதானத்தை தமிழ் சிறுவர்களை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். தமிழ் மக்களின் கலாச்சாரத்திற்கமைய எரிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் கால் வைப்பதில்லை. ஆனால் தேரர் ஒருவர் அவ்விடத்தில் எரிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு அவர்களால் விளையாட முடியாது. இதேவேளை விடுதலை புலி போராளிகள் உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் இராணுவத்தினர் வசம் உள்ளன. அவற்றின் மீது நடக்கின்றனர். அந்த இடங்களை மக்களிடம் மீள கையளிக்க வேண்டும். மக்களின் உணர்வுகள் மற்றும் உணர்வு பூர்வமான விடயங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கௌரவ பிரதியமைச்சர் முனாஃபர் முனீர் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துகள் உண்மையிலே நான் நினைக்கிறேன் கௌரவ ரிஷாத் பதூதீன் சம்பந்தமாக தான் குறிப்பாக சொன்னவர். பக்கத்திலே இருக்கிறவரும் மன்னார் மாவட்டத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கொந்தளித்து கொண்டிருந்தவர். அவருடைய தலையில் அதையும் சேர்த்து விடப்போகுதாண்டு அவருக்கு ஏற்கனவே கணக்கு பிரச்சனை இருக்குது. இதையும் தண்டை தலையில் போடக்கூடாதுக்காகத்தான் அவர் அதை சொன்னார். நீங்கள் பேரை சொல்லியிருக்கணும். இந்த அவசரகால சட்டத்தின் பிரகாரம் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் கௌரவ உறுப்பினர் அவர்களே. அந்த வகையில் நான் இறுதியில் ஒரு டிவிஷனை கேட்க இருக்கின்றேன். நாங்கள் அந்த வாக்கெடுப்பில் இந்த அவசரகால சட்டம் நீடிப்புக்கு எதிராக எங்களுடைய வாக்குகளை செலுத்த இருக்கின்றோம். ஏன் அதை எதிர்க்க ஓணுமென்றதை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாங்கள் புதுசாக ஒன்றும் இங்கு பதிவு செய்ய தேவையில்லை. இன்றைக்கு கூட தையட்டியில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசியல் பிரமுகர்களும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் போராடுகின்ற ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த பருவம் காலம் நாங்கள் போராடுகின்ற பொழுது போலீஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த போராட்டத்தை தடை செய்வதற்கு வழமையாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்துவதற்கு பிற்பாடு இந்த அவசரகாலம் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டி அவ்வகையான ஒரு காலகட்டத்தில் இவ்வகையான செயல்பாடுகள் எதுவும் எடுக்கக்கூடாதென்ற கருத்தையும் பதிவு செய்து அங்கு அவர்கள் அந்த தடையை எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அது நீதிமன்றம் அதை மறக்குதே தவிர இந்த நிர்வாகம் அந்த சட்டங்களை எந்த வகையிலே பாவிக்கிறார்கள் என்றது வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு நன்றாக தெரியும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு கொடூரமான சட்டம், அதை நாங்கள் நீக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தான் வடகிழக்கில் அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த அரசு அதை பயன்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்கள் இதை நிச்சயமாக இந்த சட்டத்துக்கு எதிராக
நீடிப்புக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு சொல்லப்படுகின்ற காரணம் வந்து டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரியான வகையில் கையாண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகின்ற செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு வந்து இந்த அவசரகால சட்டம் தேவை. ஏனென்றால் அதை குழப்பக்கூடாது. எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டோ மக்கள் குழம்பியோ அந்த திட்டங்கள் குழம்பக்கூடாது, தாமதிக்கப்படக்கூடாது என்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த அவசரகால சட்டம் தேவை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த டித்வா புயலில் நடைபெற்ற சேதங்களை போன்று இதுக்கு முதலும் எத்தனையோ புயல்கள் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து நடைபெற்றிருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு நெடுந்தீவில் வந்து புராவி புயல் என்று அங்கு அடித்து 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20 மில்லியன் ரூபாய்க்கு வந்து சேதம் அங்கே இருக்கக்கூடிய நெடுந்தீவு மக்களுக்கு வந்து இடம்பெற்றது. அந்த விடயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடும் வந்து பல தடவைகள் வந்து இங்கு பேசப்பட்டது. நான் நினைக்கிறேன் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களும் வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் வந்து ஒரு சதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. 2020ஆம் ஆண்டு செய்தவர்கள் எல்லாம் தவறு, அவர்கள் காசடித்தவர்கள், இது செய்தவர்கள், அதை செய்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆட்சிக்கு வந்து அங்கே ஒவ்வொரு மாதம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற்றும் இந்த பிரச்சனை கிளப்பப்பட்டும் கூட அந்த நிவாரணங்கள் அவர்களுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய எதுவும் வந்து கொடுக்கப்பட இல்லை. 2021ஆம் ஆண்டு இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் வந்து வடமாகாணத்துக்கு 58 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தும் வந்து நெடுந்தீவுக்கு வந்து ஒரு சதமும் ஒதுக்கப்படவில்லை. ஆகவே இதுகளைத்தான் நீங்கள் செய்யும். இதுகளுக்கு வந்து அவசரகால சட்டம் தேவையில்லை. இதில் எப்போ செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் இதுகளை செய்யாமல் நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த அவசரகால சட்டம் ஏதோ டிட்வாக்காகத்தான் தேவைப்படுகின்ற சொல்றது எங்களை பேக்காட்ட இயலாது. இது நிச்சயமாக உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு மக்கள் மட்டத்திலே வளருகின்ற இந்த எதிர்ப்பை மறுக்கிறதுக்கும் அதை அடக்குவதற்கும் வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற அதிகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்திய மீனவர்களுடைய ட்ரோலர்ஸ் இங்கு வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை அளிக்கிற பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு மாதமும் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில் வந்து குறிப்பாக வடமாகாணத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த நேரம் வந்து எழுப்பியிருக்கிறார்கள். நான் குறிப்பாக வரவு செலவு திட்டம் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு முறையும் வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கிளப்பியிருக்கின்றேன். ஆனால் இதுவரைக்கும் வந்து இந்த அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் கிட்ட ஆக போகின்ற இடத்திலேயும் கூட எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காமல் தான் இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு வெறுமனே 16 ட்ரோலர் மட்டும்தான் நீங்கள் பிடிச்சிருக்கிறீர்கள். 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் வந்து நீங்கள் 6 ட்ரோலர் மட்டும் பிடிச்சிருக்கிறீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான ட்ரோலர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வடமாகாண கடல் பிறப்புக்குள்ளே வந்து எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்களை முற்றுமுழுதாக அளிக்கிறார்கள். இதுக்கு முதலில் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து இதே மாதிரி தான் செயல்பட்டார்கள். 2013ஆம் ஆண்டில் இருந்து 500 இந்தியன் ட்ரோலர்ஸ் பிடிபட்டிருக்கின்றது. அந்த 500 ட்ரோலர்ஸில் வந்து 319 ட்ரோலர்ஸ் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. 115 ட்ரோலர்ஸ் இன்றைக்கு கூட அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அந்த 115 ட்ரோலர்ஸில் வந்து 30 வழக்குகள் மட்டும்தான் இன்றைக்கு நீதிமன்றங்களில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. 2871 மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வந்து பிடித்தவே கடற்படைகள் 2779 பேர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 92 பேர் அந்த 30 வழக்கு என்று சொல்றேனே
92 பேர் மட்டும்தான் அந்த வழக்குகளில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை சேர்த்து தான் நான் சொல்றேன், உங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல இல்லை. ஆனால் நீங்கள் சாதாரண மக்களுடைய நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்றீர்கள் என்றதை பற்றி வந்து நான் கேள்வி எழுப்புறேன். நீங்கள் இந்த பிரச்சனையை கிளப்பின ராஜதந்திரம் இந்தியாவை பகைக்க கூடாது என்று நாம் சொல்றீர்கள். ஆனால் தெற்கிலே நடந்திருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தெற்கிலே நடைபெற்றிருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? இல்லை. உங்களுக்கு வடமாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்றபடியினால் வந்து உங்களுக்கு அக்கறை இல்லை. அங்கே இருக்க மீனவர்கள் தங்களுடைய தொழில் செய்ய முடியாமல் வெளிநாட்டுக்கு சென்றால் நீங்கள் அந்த நிலத்தை நீங்கள் பிடிக்கலாம்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர அந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க தயாரில்லை. ஒரு நஷ்டஈடு சரி, உங்களுக்கு இந்த கப்பல்களை பிடிக்க இல்லாட்டி வந்து அதால பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு வந்து நஷ்டஈடு கட்டுறதுக்கு தயாரா? அதுகள் ஒன்றுமே நீங்கள் செய்ய தயாரில்லை. ஆகவே உங்களுக்கும் இதுக்கு முதல் இருந்தவர்களுக்கும் இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை.